ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன எபிசோட்ல கூயாங்கும் அவனோட ஃப்ரெண்டுமே யூஜனை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்கல்ல, அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென் எபிசோட் 8 ஸ்டார்ட் ஆகிறது. ஹீரோனி அந்த ஃபோட்டோவை தான் தேடிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறான். அந்த நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, யூஜின் செத்துட்டான், அவன் ஒரு டாக்டர் அப்படி சொல்லுது. எல்லாரும் யூஜின் செத்து கிடக்கான்ல, அந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்காங்க. இவன் தான் எந்த ரூலும் இல்லையே, பிறகு எப்படி செத்தான்? அது வேற, இவன் ஒரு டாக்டர், நம்ம ஒரு டாக்டரை இழந்துட்டோம், எதுக்கு தான் இவனை கொண்டாங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. இவனை தலையில நல்ல பயங்கரமா அடிச்சிருக்காங்கன்னு ஹீரோனுமே சொல்றா. அப்படியே இந்த ப்ளூ சட்டக்காரனை பாருங்க, திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். குயங்க அதுக்கு மேல ரொம்ப அப்பாவி பையன் மாதிரி, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அப்படியே நிற்கான். அதுக்கப்புறம் டெட் பாடியை ஃப்ரீசர் ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படியே எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. நம்ம ஹீரோனியும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. யூஜின் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தான் அப்படி ஹீரோனுமே யோசிக்கிறா. அப்போ அந்த இடத்துல ஒரு ஷூ தடெல்லாம் இருக்கு, அதுவுமே ரத்தமாக இருக்கு. அதையுமே அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அந்த ஷூவோட ஒரு சின்ன பீஸ் அதில் கிடக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கிறா. பக்கத்தில் யூஜின் அடிச்ச செங்கலும் கிடக்கு, அதையுமே எடுத்து பார்க்கா. கட் பண்ணா செவத்துல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோ அண்ட் டேபின் ஒரு மாஃபியா ஃப்ரம் போலீஸ் அப்படி போட்டிருக்கு. உடனே டேபினை பார்த்து, ஏன் நீ மாஃபியாவா அப்படி கேட்காங்க. நான் மாஃபியாலாம் இல்லை, நான் ஒரு சிட்டிசன் அப்படி சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோமே வாரான். நான் மாஃபியா கிடையாது, நான் ஒரு சிட்டிசன் அப்படி அவனுமே சொல்றான். அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போகுது. போலீஸே ஃபர்ஸ்ட் ஹீரோவை ஒரு சிட்டிசன் சொன்னாங்க, இப்போ மாஃபியான்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையா இருக்கும், ஒன்னும் தெரியலையே அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. குயங்கோ இந்த போஸ்டரை கழிச்சு போட்டுட்டு போஸ்டரை ஒட்டுற வேலையும் செவத்துல எழுதுற வேலையும் வச்சுக்கிடாதுங்க. போலீஸ் உங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுங்க சொல்றான். அதெல்லாம் தேவையில்லை, இப்போ யூஜினை கொண்ட நபரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி ஹீரோனுமே சொல்றா. தென் எல்லாருமே ரூம்குள்ள இருக்காங்க. ஹீரோனி அங்க போட்டோ எடுத்தால அந்த ஷூ தடம், அது எல்லாருக்குமே காமிக்கா. அதுக்கப்புறம் அந்த ஷூவோட சின்ன பீஸ் அங்க இருந்துச்சுல, அதுவுமே காமிக்கா. இப்போதான் இவனுக்கு ரொம்ப பயம் வருது, ஐயோ நம்ம மாட்டிக்கிறோம்னு. இந்த பீஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூல தான் இருக்கும் அப்படி ஹீரோ சொல்றான். யாரெல்லாம் அந்த ஷூ போட்டிருக்காங்கன்னு பார்க்காங்க. பார்த்தா 2 பேர் தான் போட்டிருக்காங்க. ஒன்னு குயாங்கு, இன்னொன்னு அவனோட ஃப்ரெண்டு தான். குயாங்கிட்ட உன்னோட இதை காமி செக் பண்ணணும் ஹீரோனி கேட்கா. நான்லாம் கிடையாதுன்னு சொல்றான். நீ கிடையாதுன்னா காமிக்க வேண்டியதானே அப்படி ஹீரோனுமே கேட்கா. அவனுமே எடுத்து காமிக்கான். பட் அந்த ஷூ இல்ல. நெக்ஸ்ட் இவனை தான் காமிக்க சொல்றாங்க. இவனுமே நான் இல்லைன்னு சொல்றான். ஸோ எல்லாருமே பிடிச்சு அந்த ஷூவை எடுத்து செக் பண்றாங்க. கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்படியே ஹீரோனி அவன் கையை பார்க்கா. யூஜின் கடிச்ச தடை இருக்குல்ல, அதை பார்த்துட்டு யார் உன்னை கடிச்சாங்கன்னு கேட்குறா. அப்போ நீ தான் யூஜினை கொண்டு இருக்கா, எதுக்கு அப்படி பண்ணா? உடனே இவனும் நான் ஒன்றும் பண்ணல, இன்னும் இருக்காலாம் குயங்கு, அவன் தான் கொண்டான்னு சொல்றான். குயங்கு அவன் கிட்ட வந்து, என்ன உனக்கு சைக்கோவா, உன் ஷூல தானே அப்படி இருந்துச்சு, அது வேற ஒரு செங்கலை வச்சு அவனை அடிச்சிருக்கா, பிறகு எப்படி நீ என்ன சொல்லலாம் அப்படி கேட்கறான். உனக்கு ஹீரோனுமே நான் செங்கலே மென்ஷன் பண்ணலையே, அவன் செங்கலை தான் எடுத்து அடிச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த வேர் ஹவுஸ்ல நான் இன்னொரு ஷூ தடவும் பார்த்தேன், இப்பதான் தெரியுது அது உனக்குன்னு அப்படி ஹீரோனுமே சொல்ல. உடனே இவனும் குயாங் தான் அந்த எல்லகர் வச்சிருப்பான் தெரியுமா, அவனுமே கொண்டு இருக்கான்னு சொல்றான். குயாங் கோவம் வந்து அவனை அடிக்கிறான். அப்போ அங்க இருக்கிறவங்க பிடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான், ஹீரோனியுமே தள்ளி விட்டுறான். ஹீரோக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது. உடனே அவனை வெறித்தனமா அடிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பிடிக்கிறாங்க. அதுல ஒரு மார்க்கர் கிடக்கு. குயங் அதை பார்த்து, நீ தானே அந்த செவத்துல எல்லாம் எழுதிருக்கா, அப்போ நீ தான் மாஃபியாவா இருக்கும், எல்லாரும் இவனுக்கே ஓட் போடுங்கன்னு சொல்றான். அவனுமே சொல்றான், நான் கிடையாது, நான் எழுதல அப்படி ரொம்பவும் அழுது ஹீரோ காலெல்லாம் விழுந்து நான் மாஃபியா கிடையாதுன்னு சொல்றான். குயங்கோ இவன் மாஃபியா தான், நீங்க ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கான், நீ வாயை மூடு ஃபர்ஸ்ட், யூஜினை நீ தானே கொன்னா அப்படி ஹீரோமே சொல்றான். இன்னும் ஓட் போடுறதுக்கு டைம் இருக்கு, அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோமே சொல்ல. தென் எல்லாருமே வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. சுஸ்மி அண்ட் மீனாவும் குயங்கிட்ட சாவிதா, நாங்க கேஃபிடேரியாவை யூஸ் பண்ணணும் அப்படி சொல்றா. என்கிட்ட எல்லாம் அந்த சாவி இல்லையே, காணாம போயிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன்னோட போனை தான் அப்படி சாணா கேட்கறா. அவனுமே தரமாட்டேன்னு சொல்றான். டாபினோ அந்த போனை வாங்க கை நிட்டுறான். ஏன் உனக்கு பயம் விட்டு போச்சா அப்படி சொல்லியுமே ஹீரோ ஓட் போடும்போது உன்னோட போனை தந்துருவேன் அப்படி சொல்றான். வேற வழியே இல்லாம அவனுமே கொடுக்குறான். நெக்ஸ்ட் இவனோட போனுமே வாங்கிறாங்க. அப்படியே 2 பேருமே நம்ம மாஃபியா இல்லைன்னு சொல்லிட்டு தனித்தனி ரூமுக்குள்ள போயிடுறாங்க. கட் பண்ணா ஹீரோனுமே ஹீரோக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. மருந்து போட்டு முடிச்சிட்டிங்களா, நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணணும்ல அப்படி சாணா கேட்குறா. போட்டு முடிச்சாச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போறாங்க. ஹீரோனுமே அதுல இருக்கிற டிஞ்சரை பார்க்கா. இதை வச்சு தானே ஹீரோ சிட்டிசன் எழுதுனாங்க, அந்த போஸ்டர்ல வேற இருந்துச்சு அப்படி யோசித்து பார்க்கா. தென் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க யார் மாஃபியாவே இருப்பாங்கன்னு. சில பேர் குயங் மாஃபியாவே இருப்பான்னு சொல்கிறாங்க, சில பேர் அவன் மாஃபியாவே இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே யூஜனை சேர்ந்து சாகடிச்சிருக்காங்களா, அதான் இந்த குழப்பம். சுசுமியும் போலீஸ் ஆட்டம் அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி யார் மாஃபியாவே இருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோனுமே எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறா, ஒரு டாக்டரையும் நம்ம இழந்துட்டோம், இப்போ போலீஸ் யாருன்னு தெரிஞ்சா மாஃபியா அவங்கள கொண்டுருவாங்கல்ல அப்படி சொல்கிறா. இவனுமே அமைதியாகிறா. சேம் டைம் குயங்க தான் காமிக்காங்க. அவனுமே இவங்க யாருக்கு ஓட் பண்ணியிருப்பாங்கன்னு திங்க் பண்ணிட்டு மணியும் பார்க்குறான். கொஞ்சம் பயமா தான் இருக்கான். அப்படியே இவனுமே ஒரு பதற்றமா தான் இருக்கான்.
தென் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க போல யாருக்கு ஓட் போடணும்னு. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை யார் கொண்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோமே நான் அந்த ப்ளூ செட்டை போட்டிருக்காங்க அவனுக்கு கொண்டு கொடுக்கேன் அப்படி சொல்லிடுறான். குயாங் ஃபோனை யார் கொண்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று டாவினோ நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்படியே எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிறாங்க. ஸோ ஹீரோமே இவன் ரூமுக்கு வரான், அந்த ஃபோனுமே கொடுக்குறான். அவனுமே அதை வாங்கி குயாங்க்கு ஓட் போடுறான். போட்டு முடிச்ச பிறகு நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட் போட்டிங்கன்னு கேட்குறான். ஹீரோ எந்த பதிலும் சொல்லலை. ஃபோனுக்கு மெசேஜ் வருது, அதை பார்த்தே இவன் தெரிஞ்சுக்கிட்டான் நமக்கு தான் எல்லாரும் ஓட் போட்டிருக்காங்கன்னு. அவனுமே ரொம்ப அழுகுறான், கீழே கதறான், நான் ஒரு சிட்டிசன், நீங்கள் எதுக்கு எனக்கு ஓட் போட்டிங்கன்னு. நீ யூஜினை கொண்டால அதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோமே போகிறான். சேம் டைம் டேபின் அண்ட் குயாங் தான் காமிக்காங்க. குயாங்கு ஒன்று நினச்சி பார்க்கான், அந்த போஸ்டரில் ஹீரோ அண்ட் டேபின் ஒரு மாஃபியான்னு எழுதி ஒட்டினாங்களா, அது வேற யாரும் இல்லை இவே தான். ஆனால் அந்த செவத்தில் யார் எழுதினாங்க தெரியல, நிஜமாவே அது போலீஸ் தான் எழுதியிருக்காங்களா, போக போக தெரியும். ஸோ குயாங்கோ அவன் ஃபோனை கேட்குறான். அந்த நேரத்தில் மீனா அண்ட் சுசிமியும் வராங்க. டேபினோ அவன்கிட்ட கீ எங்கே வச்சிருக்காத்தா, அப்போ தான் நீ ஓட் போட முடியும் அப்படி சொல்கிறான். குயாங்கோ வேறு வழி தெரியாமல் சரி ஓகே என்னை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்கிறான். அந்த லாக்கர் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் வச்சிருக்கான். சுசிமியா அதில் தேடி எடுத்துடுறா. உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே, என் ஃபோனை வச்சு தாங்கன்னு கேட்குறான். டேபினோ ஃபோன் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அதோ அங்கே இருக்கு பாரு உன் ஃபோனு அப்படி சொல்கிறான். குயாங்கோ அதை பார்த்துட்டு நீ எடுத்துடுவான்னு டேபின் உள்ளே தள்ளி விடுறான். அவனுமே நீ வேணா போய் எடுத்துக்கோ, நாளே எடுக்க மாட்டேன், உனக்கு ஓட் போடுறதுக்கே டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படி சொல்கிறான். உடனே இவனுமே உள்ளே போய் அதை எடுத்து ஓட் போட்டுட்டு இங்கே திரும்பினா டேபினோ அவனை அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ண போகிறான். இவனுமே தடுக்க பார்க்கான், ஆனால் அதுக்குள்ளே டோரை மூடிட்டு ஏதோ வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறான். இவனுமே அவனை திட்டிட்டு இருக்கான், என் கையில் மட்டும் நீ மாட்டினா செத்துருவா அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கான். அந்த டோரையுமே உடைக்க ட்ரை பண்ணுறான், பட் அவனால் முடியல. சேரெல்லாம் வச்சு அடிக்கிறான், ஆனால் எதுவுமே வேலைக்காகல. இவனுக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே டென்ஷன்ல உட்காந்துறான். அந்த நேரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஓட்டிங் முடிஞ்சிட்டு, இவனுக்கு தான் நிறைய ஓட்டு வந்திருக்கு, இவனை இந்த கேம் விட்டு எலிமினேட் பண்றோம் அப்படி சொல்லுது. இவனுக்குமே அந்த சவுண்ட்லாம் கேட்குது, கண்ணெல்லாம் ஒயிட் கலர் ஆகி மாடல இருந்து கீழே வந்து செத்துட்டான். இவன் ஒரு சிட்டிசன் அப்படி அனௌன்ஸ் பண்றாங்க. மீனெல்லாம் இதை கேட்டு இவன் ஒரு சிட்டிசனா அப்படியே அதிர்ச்சி ஆகுறா. குயாங்குமே அப்படிதான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படி அவன் நினைக்கிறான். குயாங்கோ ஒன்று நினைச்சு பார்க்குறான். மார்னிங் அவன் முழிச்சு சட்டரை திறக்கிறான். அப்போ வெளியே அவன் ட்ரெஸ் ஃபுல்லா பிளட்டா இருக்கு, யாரோ தடவி வச்சிருக்காங்க போல, அது கூட கோடாலையும் இருக்குது. அப்படியே இங்க ஹீரோ அந்த பில்டிங் மேலே ஏறி சேஃபான இடத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்படியே குயாங் ரூமுக்கு டேபினோ வாரான். எப்போதுமே குயாங் பார்த்தாலே பயப்படுவான், ஆனா இப்போ தைரியமா கெத்தா உள்ள வந்து அவனை பார்த்து சைக்கோ மாதிரியே சிரிச்சிட்டு குயாங் நான் தான் மாஃபியா தெரியுமா அப்படி சொல்றான். உடனே அவனை அடிச்சு கழுத்தெல்லாம் பிடிச்சு நெரிக்கிறான். கரெக்டா மணி 12 ஆகுது. அவன் அப்படியே தூங்கிறான் குயாங்கு. இவனுமே அவனை கீழே தள்ளி போட்டுட்டு அவன் எப்போதுமே ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்பான்ல, அந்த ஹெட்செட்டை இவனுக்கு மாட்டி விட்டுட்டு கடைசியா இந்த பாட்டை கேட்டு சாவுன்னு சொல்றான். அப்படியே நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ள கொஞ்சம் சீனெல்லாம் காமிக்காங்க. அதாவது எல்லாருக்கும் அவங்களோட ஐடென்டிட்டி வந்திருக்கோம்ல, அதே மாதிரியே டேபினுக்குமே வருது, நீ ஒரு மாஃபியான்னு. நெக்ஸ்ட் எல்லஹர் வச்சிருப்பான்ல, அவன் இவேதான் ரொம்ப கொடுறமா கத்தியை வச்சு குத்தி குத்தி கொள்றான். அதுமே நீங்க பாருங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க, ஒரு சைக்கோ எப்படி பண்ணோம் அதே மாதிரியே இவன் குத்தி குத்தி ரொம்பவும் கொள்றமா கொள்றான். அப்படியே நமக்கு அவனோட டெட் பாடியை தான் காமிக்காங்க. உடனே பக்கத்துல இருக்கிற குயாங் ட்ரெஸ் எடுத்து அந்த பிளட் மேல தேய்ச்சி சுசிமி கிட்ட அந்த ட்ரெஸ்ஸையுமே கோடலையுமே கொடுத்து விடுறான். அவளுமே அந்த இடத்துல போய் அதை போட்டுட்டு வந்துடுறா. இவன் தான் இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கொல்லணும்னு பிளான் போட்டிருக்கான். அதாவது இவன் மாஃபியான்னு தெரிஞ்ச பிறகு, பிகாஸ் இவங்க 3 பேருமே இவனை ரொம்பவும் புள்ளி பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் ஃபர்ஸ்ட் எல்லஹர் வச்சிருப்பான்ல அவனுமே கொண்டுறான். 2வது ப்ளூ செட்டை போட்டிருந்தான்ல அவனை மாஃபியான்னு சொல்லி அவனுமே செத்துடுறான். 3வது குயாங்க தான் கொல்ல போறான். அந்த இடத்துக்கு சுசிமி வாரா. நீ இவனை சாகடிக்க போறியான்னு கேட்கா. ஆமா, இவனை நான் இன்னைக்கு மட்டும் விட்டேனா நாளைக்கு என்னையே வந்து கொண்டுருவான், ஏன்னா நான் மாஃபியான்னு தெரியும், நீ மாஃபியா மெம்பர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லு இவனை நான் கொல்லணும் அப்படி சொல்றான். அவளுமே மெசேஜ் பண்ணி கேட்கறா. அங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க போல. உடனே ஓகே அப்படி சொல்றா. அப்போ இன்னொரு மாஃபியா யாரோ ஒருத்தங்க இந்த கூட்டத்துல இருக்காங்க, ஆனா அவங்களோட ஃபேஸை இன்னுமே ரிவீல் பண்ணல. போக போக அடுத்த எபிசோட்ல நமக்கு ரிவீல் பண்ணுவாங்களா இருக்கும். அப்படியே டேபினோ குயாங்க கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. மாஃபியான்னு இவங்க 2 பேரும் தான் உயிரோட இருக்காங்கன்னு பார்த்தா இன்னும் ஒரு மாஃபியா இருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியல, அவங்களோட ஃபேஸுமே இன்னும் ரிவீல் பண்ணல. போக போக ரிவீல் பண்ணுவாங்களா இருக்கும். டேபினை இவ்வளவு நாள் ஒரு அப்பாவி பையன் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவன் தான் இவங்க 2 பேருமே ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்கான், ஒரு சைக்கோ மாதிரி. ஹீரோ ஹீரோயினி இவன் ஒரு மாஃபியான்னு சீக்கிரமா கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. பை பை.